ஒரு மெஷினை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிமெண்ட் தரையை ஓட்ட போடுற அளவுக்கும் ப்ரெஷர் இருக்கும், செடியில் இருக்க பூ உதிராமல் இருக்கிற அளவுக்கும் ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதில் ஆமாம், அதாவது ஒரு மாதிரி மிஸ்ட் பனி தூர மாதிரியும் தூவும், நல்லா ஃபோர்ஸாகவும் அடிக்கும். அது வந்து கன்னில் அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்பில்ட்டாக மோட்டரோட ஆர்ம்ஸே கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஒரு 1900 ஒர்த் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். இதில் எல்லாமே வந்துடும். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் வச்சாலும் தண்ணி எடுத்துக்கும், பைப்பில் போட்டாலும் தண்ணி எடுத்துக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் வச்சாலும் தண்ணி எடுத்துக்கும், பைப்பில் போட்டாலும் தண்ணி எடுத்துக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் அவுட்லெட் செக்ஷன் ஹோஸ் பைப் வந்துடும், கன்னு வந்துடும், சோப் ஆயில் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு உண்டான சோப் ஆயில் கண்டெய்னர் எல்லாமே ஒரு செட்டாக உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இது கூட எல்லாமே வந்துடும், எல்லாமே வந்துடும். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கார் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறது கம்ப்ளீட் அக்சசரிஸ் கிட்ட அப்படியே உங்களுக்கு வந்துடும். ஃபோம் வந்து பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வருது பார்த்தீங்களா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மார்க்கெட் ராஜா. என்னோட பேர் பாணி செல்வராஜ். ஆக்சுவலாக உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரிஞ்சுக்கோ, உங்களுக்கு ஒரு பவர் டூல்ஸ் கடைக்கு வந்திருக்கேன். நம்ம சேனலில் ரொம்ப ரேர் பவர் டூல்ஸ் தான் போடுறது. ஆக்சுவலாக நம்ம இங்கே வீடியோ பண்ணுறதுக்குமே நான் வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக நான் பெங்களூர் போய் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, உங்களுக்கு நான் பெங்களூரில் ஃப்ரெண்டுக்கு ஒரு கார் வாஷ் வாங்கணும். அவன் சொன்னான் இங்கே ஸ்வாட் என்டர்பிரைஸில் போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் நான் பெங்களூர் கோயம்புத்தூர் போகிற வழியில் இங்கே ஈரோட்டில் பல்லாப்பாளையம் இடத்துல பல்லாப்பாளையம் சம்திங் அட்ரஸ் கடை தெரியல, கீழே எல்லா மேப்லையும் எல்லாமே கொடுக்குறேன் நான். ஸோ இங்கே கார் வாஷ் வாங்க வந்து நான் உள்ளே போய் பார்த்தோம். கார் வாஷ்லேயே அவங்கள்ட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. 4,500 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டி ஒவ்வொரு காருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டூ வீலர்லேருந்து நேனோ வரைக்கும் ஒரு கார் வேரியன்ட் இருக்கும். அண்ட் நேனோன்லேருந்து ஸ்விஃப்ட்டு ஐட்டன் அதெல்லாம் அந்த காரில் ஒரு வகையான அதுக்கெல்லாம் ஒரு ப்ரெஷர், அதுக்கான ஒரு கார் வாஷர். அண்ட் இது மாதிரி டிஃப்ரெண்டாக ஒவ்வொரு காருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வாஷர்ஸு, லாரி டிப்பர் வரைக்கும் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது கார் வாஷர்ஸு. ஸோ பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தனியாக ஒரு வீடியோ பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கடை பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாட் என்டர்பிரைசஸ், ஈரோட்டில் இருக்குது. இதோட எல்லா மேப் லிங்க்கு அந்த கடையோட நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதெல்லாம் வீடியோ பண்ணுறோம் நம்ம. ஸோ அவ்வளோதான், வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காம மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உள்ளே போகலாம், கார் வாஷ் ரெடியாக இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் சார். தேங்க்ஸ் ஸோ மச். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரியே நான் ஃப்ரெண்டுக்கு ஒரு கார் வாஷ் வாங்க வந்துருந்தோம். அவர் நிறையா பார்த்துருந்தார். இந்த கார் வாஷில் ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் இருக்குது. அண்டு நிறையா வீடியோஸில் நிறையா கன்ஃபியூஸ் ஆகிருந்துச்சு. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைனாக டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா பார்க்கணுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என் ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, எங்கே இருக்கார் உங்கள் ஃப்ரெண்டு? இருக்கார் பெங்களூரில். எங்கேங்க? கோரமங்கலம். ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் குணசேகரன். எங்கள் கம்பெனியோட பேர் வந்து ஸ்வாட் என்டர்பிரைசஸ். எங்கள் ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, அதாவது ஈரோடு டவுனில் வந்து பார்த்திங்கன்னா பெருந்துறை ரோடு பழையபாளையம்னு சொல்லுவோம். அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் வந்து நம்மளுடைய பஸ் ஸ்டாப்லேயே நம்மளுடைய ஷோரூம் இருக்குது. மேபி கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பக்கத்தில் இருந்தால் ஈரோட்டுக்குள்ளே போக வேண்டாம், கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே இருக்குது. எவ்ரிடே மார்னிங் 8 o'clock நமக்கு ஓப்பன் ஆகும், ஈவினிங் வந்து 8:30, 9 o'clock க்ளோஸ் ஆகும். சண்டேவும் நமக்கு வந்து ஒர்க்கிங் டே தான். எங்களுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். சன் வாட்டர் ஹீட்டருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி நாங்களாகவே எல்லாமே ஓன் டை வச்சு எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே ஃபுல்லாக ஆமாம், சன் வாட்டர் ஹீட்டர் இருக்குது. அது உங்களுக்கு தனி வீடியோவில் நம்ம காட்டுறோம். ஸோ இந்த மோட்ரு கார் வாஷரோட மோட்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிடெக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வைண்டிங் வந்து ஓனாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறோம். மற்ற அக்சசரிஸை வெளியில் வாங்கி டோட்டலாக வந்து, ஏன்னா ஒரு மோட்டரில் முக்கியமான விஷயம் வந்து வைண்டிங் தான். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னம்னா நம்முடைய லோக்கலாக இருந்துச்சுன்னா பண்ணலாம். அதுக்கு கேரண்டி எல்லா சர்வீஸுமே கொடுத்துட்றோம். அப்புறம் நீங்கள் கேட்டது என்னென்னா, இந்த மாதிரி பார்த்துட்டு ஃப்ரெண்டு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, அதனால தான் என்னையவே அனுப்பிச்சார். நிறைய வருது நம்மள எதுன்னு எனக்கு தெரியல, பார்க்கணும் பண்ணாரு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறது, எங்களுடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறவங்க நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு 10-19 வருஷம் ஒரு குட்வில் இருக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வேறு எங்கேயும் பிரான்ச்சஸ்லாம் கிடையாது. ஓகே சார். ஸோ நீங்கள் இது மட்டும்தான். ஆமாம், இந்த ஈரோட்டில் ஒரே ஒரு இடம் இந்த கடை மட்டும்தான் இருக்குது. வேறு இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வேறு எந்த அதர் பிராண்டு கொடுத்தா கூட நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருக்கிறது. ஓகே, ஏன்னா முக்கியமான விஷயம் சர்வீஸ் தான், ஸ்பேர் அதுக்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன ஒரே மாதிரி சேனல் 4-5 பார்த்துட்டு நம்மளதே பார்த்துட்டு கூட இன்னொரு நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அவங்க அஃபோர்டபுள் ஆமாம் எல்லாம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பேசி பண்ண கன்ஃபியூஷன் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் கேட்டதுனால அதை வந்து சொல்ல வர, எங்களுடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ்க்கு வேறு எங்கேயுமே பிரான்ச்சஸ் கிடையாது எங்களுக்கு. இப்போ அதுவும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மாடல் கொடுக்குறோம். கஸ்டமருடைய தேவைக்கு தகுந்த மாதிரி, அவங்க சின்ன வண்டி வச்சுருக்காங்களோ, ஒன்று பெரிய வண்டி அப் டு டாரஸ் லாரி கழுவுற வரைக்கும் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்கிறது. நாங்கள் வச்சுக்க கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா i20 சார். i20 இப்போ என்னென்ன வேரியன்ட் நீங்கள் அந்த உங்கள் வீடியோ பார்க்கும்போதுமே எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் செப்பரேட்டாக வச்சுருந்தீங்க, ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு காருக்குமே ஒரு வகையான இது வச்சுருந்தீங்க. எனக்கு அதுவுமே ஒரு தனியாக கன்ஃபியூஷனாக வந்துருச்சு எனக்கு. அதில் நம்ம என்ன வாங்கணும் அப்படிங்க, ஏன்னா இங்கே கார் வாஷே நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி சொன்னீங்க, மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஓகே, ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு கட்டத்தில் எங்ககிட்ட என்ன இருக்கோ, சின்ன வண்டி வச்சுருந்தாலும் 20-25,000 செலவு பண்ணணும், பெரிய வண்டி வச்சுருந்தாலும் செலவு. இப்போ அப்படி கிடையாது.
பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஒருவே மாதிரி இருந்தாலும் ஒரு வித்தியாசங்கள் காட்டுறேன். நான் கையிலேயே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்மளுடைய பேசிக் மாடல் இது. ஓகேங்களா? இந்த பேசிக் மாடலில் வந்து ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துங்க. இதில் இருக்குது இந்த பேசிக் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 பார் ரிலேட்டட் ப்ரெஷர் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீலர், புல்லட்டு, மாருதி 800, ஓம்னி, நேனோ அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு முன்னாடி ஆர்மச்சூர் மோட்டர் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு கம்மி விலைக்கு வேணும் அப்படின்றது. ஒரு சில ஆர்மச்சூர் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க, அது நல்லா வராதுங்கிறதுனால தான் அவங்களுக்கு இண்டக்ஷன் டைப்பாகவே இதே மாதிரியே வந்து பண்ணிட்டோம். எங்கள் பழைய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும், கம்மி விலை ஆர்மச்சூர் தான் கொடுத்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து இது பண்ணி இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5800 ரூபாய் வரக்கூடியது உங்களுக்கு வந்து. ஆமாம், இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மோட்ரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாடல் எடுத்துக்கிட்டேன், இது வேறு அடுத்த மாடல். மோட்ருங்கிறது இந்த பார்ட் உள்ளே இருக்க வைண்டிங்க்கு 1 வருஷம். இது வந்து பம்பு பிஸ்டனில் ஒர்க் ஆகிறது. இது வந்து ஆயில். இது ஏதாவது நீங்கள் ஆயில் சீல், வாட்டர் சீல்லாம் மாற்றினா மாற்றிக்கலாம். ஸோ ஒன்லி ஃபார் மோட்டரோட காயிலுக்கு மட்டும் 1 வருஷம் உங்களுக்கு கேரண்டி. மற்றபடி ஓசு கன்னுக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து கேரண்டி வாரண்டி வந்து வர்றதில்லை உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து செகண்ட் மாடல். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800 வாட்ஸ். ஓகேங்களா? இது வந்து 130 பார். 80 பார்த்து 130 வந்து இது வந்து ஸ்விஃப்ட்டு, எட்டியோஸு, ஆமாம் ஸ்விஃப்ட், எட்டியோஸ் அந்த மாதிரி வண்டி நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து இந்த வண்டி வந்து i10, i20 அந்த மாதிரி வண்டி வாஷ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். 6600 ரூபாய் வரக்கூடியது, 130 பார் வரக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கையில் பிடிங்க. இது ஒன்று, இது ஒன்று, 2 கலர் வருது. ஆமாம், வேரியண்ட் வந்து 2 கலர் வருது. 2க்கு சுவிட்ச் வித்தியாசம், நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ 2 வித்தியாசத்தில் எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது அப்படியே கையில் வைங்க. இப்போ பாருங்கள், அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரை பாருங்கள். இப்போ அவரு கையில் சிகப்பு வச்சுருக்கிறாரு, நானும் எடுக்கிறதுனால. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7300. ஓகேங்களா? இதுக்கு வித்தியாசத்தை காட்டிடுறேன் பாருங்கள். என்ன நம்மளை சொல்ல வேண்டியது என்னங்க பார்க்க. ஸோ இதில் சுவிட்ச் இங்கே இருக்குது, இதில் சுவிட்ச் சைடில் வருது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரியுது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 வாட்ஸுக்கு மேலே வருது பாருங்கள். 2.5 கிலோவாட்டுன்னு போட்டிருக்கு இங்கே பாருங்கள். தெளிவாக அதை எடுத்துக்கங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மோட்டரோட ஸ்ட்ரக்சரும் மாறும். சுவிட்ச் வந்து இதுக்கு சைடில் இருக்குது, இதுக்கு மேலே இருக்குது. அதனால் நான் பார்த்தேங்க, இல்லைங்க இதோட விலை இதில் அப்படிலாம் வராது. உங்களுக்கு தெரியும், நீங்களே நினைக்கலன்னா கூட அதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ தெளிவாக. இது என்ன ஒரே கலர் இருக்குது, இவங்க 6600 7300க்கு மாற்றி கொடுத்துட்டாங்களோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என்னென்ன வித்தியாசம் இருக்குது எல்லா வித்தியாசத்தையும் நம்ம வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வருது. ஓகே, இது 2000 வாட்ஸ், இது 1600 வாட்ஸ். ஓகேங்களா? அதுதான் இதுக்கு உண்டான வித்தியாசம். அதை தான் நம்ம வந்து இதுலேயும் 2 கலர் உங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம வந்து கொடுங்க வச்சிடலாம். வெயிட் பார்த்தீங்க இல்லையா? ஆமாம், வெயிட் வந்து நல்லாயிருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரும் வருது. ஓகேங்களா? இதில் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரும் வருது, ரெட் கலர் ரெண்டுமே வந்து இருக்குது உங்களுக்கு வந்து. இது வந்து 7300. ஓகேங்களா? ஸோ இது வந்து 7300. அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8300 ரூபாய்க்கு இருக்கிறது 2400 வாட்ஸ். நான் கையில் எடுத்து காட்டுறேன். 2400 வாட்ஸ், 150 பார். இது வந்து கிறிஸ்டா, எக்ஸுவி, ஸ்கார்பியோ, ஜைலோ எல்லாமே அந்த மாதிரி டைப்பு. ஓகே, இதில் ஒரு சிலர் ஒரு சின்ன இது என்ன சார் இது மோட்ரு எல்லாம் வச்சுருக்கிறீங்க, காருங்கிறது ஒன்று தான், எல்லா காரும் ரோட்டில் தான் போகுது. அது என்ன மாருதி கழுவுறதுக்கு ஒரு ரேட்டுங்கிறீங்க, கிறிஸ்டாவை கழுவுறதுக்கு ஒரு ரேட்டுங்கிறீங்க, அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, காரோட பாடியை எப்போவுமே நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். 2 வீலர் கழுவுறது கூட கஷ்டம், கார் பாடிங்கிற சர்ப்ரைஸ் அப்படி ஈஸியாக கழுவிடலாம். நம்ம சொல்கிறது டயரு, டிஸ்க்கு தான் முக்கியம். இப்போ மாருதி 800 இருக்க டயர் வேறு, ரேடியல் டயர் வந்து ஸ்விஃப்ட், சாரி இது ஸ்கார்பியோவில் இருக்கிற வண்டியோட டயர் வேறு. ஸோ நீங்கள் டயரை பொறுத்து ஏன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, லாரிக்கும் ஒரே மிஷின் தான் வச்சுருப்பாங்க, 2 வீலருக்கு அவங்க வந்து மேக்ஸிமம் ஹை ப்ரெஷரில் வச்சிடறாங்க. ஸோ நம்ம வண்டிக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம வந்து கிறிஸ்டா, எக்ஸுவிக்கெல்லாம் நம்ம அடிக்கிறப்ப, ஏன்னா ஒரு ரோட்டில் போகிறப்ப மட்டு சேறு சகதியெலாம் அந்த டயரில் தான் இருக்கும். நீங்கள் அதை சரியாக கழுவோம். இப்போ 80 பார், இப்போ ஏன் நான் கிறிஸ்டாவுக்கு 130 150 பார் சொல்கிறோம். ஸோ அப்போ 150 பார் கொடுத்தா தான் அந்த டயரில் ஒரு டிஸ்க் கிரீஸ், ஆயில், மண், அழுக்கு, மட்காடெல்லாம் ஃபென்டாஸ்டிக் நல்லா க்ளீன் ஆகும். ஒருவேளை அது தவறுதெல்லாம் நம்ம க்ளீன் ஆகுதுன்னு நினச்சி வாஷ் பண்ணிட்டு சர்வீஸ் சென்டருக்கு போக மாட்டோம், டிஸ்க் தேஞ்சு போச்சு, நமக்கு தான் 6000 ரூபாய் 7000 ரூபாய் செலவு வரும். ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதோட மோட்டரோட இது பாருங்கள், மோட்டரோட டயா பெருசு வருது பாருங்கள். இதை பார்த்துக்கிட்டீங்களா? இதில் பாருங்கள், ஸ்பெசிஃபிகேஷன் காட்டுங்க. 2400 வாட்ஸ், 150 பார் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8300 ரூபாய் வரக்கூடியது வந்து உங்களுக்கு இது. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5800 பார்த்தோம், 6600 பார்த்தோம், 7300 பார்த்தோம், 8300. இந்த 8300லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செமி கமர்ஷியல். ஓகே,
இப்போ ஒரு சில ஏசி மெக்கானிக் இருக்கிறாங்க, சில வீடுகளுக்கு போய் நாங்கள் வந்து வாஷ் பண்ணுவோங்க. அதாவது டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணுறவங்க வாரத்தில் ஒரு நாள்னா, செமி கமர்ஷியல் வாரத்தில் 4 நாள் யூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு கொஞ்சம் கோர் காயில் ஹெவியாக போட்டு இது பண்ணியிருக்கு. இந்த மோட்டர் பார்க்கலே தெரியுது பாருங்கள் வித்தியாசம். ஸோ இதுவும் 150 பார் தான். இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் வேறு மாதிரி வித்தியாசம். லுக் பாருங்க, நான் இதை கையில் எடுத்துக்கிறேன் அவங்களுக்கு தெரிய காட்டுறது வித்தியாசத்துக்கு. ரெண்டையும் ஒட்டுக்க பாருங்கள், இதுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இது ஒரு 600 ரூபா சேர்த்து வரும். ஓகே சார். ஸோ 8000. அதாவது நம்மக்கிட்ட என்ன ஒன்றா எதுலேயுமே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ வெயிட்டை வச்சுட்டு பேசினா மூச்சே வாங்குது முதல்ல. ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் காமிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், நம்மளுடைய டிரான்ஸ்பரன்சி எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத காட்டுறதுக்காக தான் இது எல்லாமே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாடல் வந்து டிப்பர் லாரி டாரஸ் கழுவுறதுக்கு உண்டானது. மறுபடியும் அகைன் ஒரு ரிமைண்டருக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து சொன்னையில் ஒன்று வண்டிக்கு அப்படின்னு, இப்போ நம்ம மாருதிக்கு அடிக்கிறத பார்த்தோம், அந்த மாதிரி பார்த்தோம். இது கிரிட்டர், ஏன்னா டிப்பர் லாரி டாரஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஹெவி வேணும். அப்போ இது 150 பார் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், இது வந்து 200 பார் வரக்கூடியது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். இது எடுத்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 190 to 210 பார் ப்ரெஷர். 210 பார் அப்படிங்கிறது இதோட வெயிட்டை செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சி பாருங்கள். அதுக்கு இது தூக்குனீங்களே வித்தியாசம் ஒன்றுக்குமே இங்கே வர்ற கஸ்டமருக்கும் அதை வந்து நம்ம காட்டிடுவோம். இதோட பாடியோட லென்த் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வரும். இது வந்து டிப்பர் லாரி கழுவுறது, டாரஸ் கழுவுறது, அந்த மாதிரி உண்டானது வந்து வாஷ் பண்ணுறது. இதை பிடிங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த ஒரு ப்ளூ கலர், இந்த ப்ளூ கலர் தான் பழைய மாடல். இதை அப்டேட் பண்ணிட்டு தான் கொஞ்சம் பாடி, ஏன்னா இந்த இடத்துல கலட்டி ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் நம்ம. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 210 பார் ப்ரெஷர் உள்ளதான் இது வந்து உங்களுக்கு வந்து. ஸோ இதில் ஆமாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 6 7 6 மாடல்ஸ் பார்த்தோம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய இந்த மாடல் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதாவது இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு மெஷினை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிமெண்ட் தரையை ஓட்ட போடுற அளவுக்கும் ப்ரெஷர் இருக்கும். செடியில் இருக்க பூ உதிராமல் இருக்கிற அளவுக்கும் ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதில் ஆமாம், அதாவது ஒரு மாதிரி மிஸ்ட் பனி தூர மாதிரியும் தூவும், நல்லா ஃபோர்ஸாகவும் அடிக்கும். அது வந்து கன்னில் அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்பில்ட்டாக மோட்டரோட ஆர்ம்ஸே கண்ட்ரோல் பண்ணும். ஓகே ஓகே. ஸோ அது வந்து மோட்ரு வந்து ஒரே ஆர்ம்ஸில் தான் போயிட்டுருக்கு. நம்ம தண்ணியோட வேகத்தை இது மோட்டரே குறைக்கும். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, ஒரு சில இடத்துல ரொம்ப கம்மியான ப்ரெஷர் யூஸ் பண்ணுவோம், ப்ரெஷர் அடிக்கடி மாற்றி யூஸ் பண்ணுவோங்கிறவங்களுக்கு இது வேணும்னா இதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பேக் சைடில் வந்துடும். ஸோ நல்ல காம்பாக்டாக இருக்கும். இதுதான் வந்து ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ளஸ் மைனஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து 8900 வருதுன்னு வச்சுங்களேன். ஆமாம் 8900 வருது இந்த மாடல் வருது உங்களுக்கு. அடுத்து இதே வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இது வந்து ஒரு ட்ராலி டைப் மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து உருட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள் இது. ஸோ இது வந்து ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 2700 வாட்ஸ் வரக்கூடியது. நம்ம இது ஹையஸ்ட்டாக 2200 பார்த்தோம், இதுவும் 2200 தான். ஆனால் இது 2700 வாட்ஸ் வரக்கூடியது உங்களுக்கு. இதுலேயும் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு வந்து. ஓகேங்களா, இதுலேயும் வந்து ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வரக்கூடியது இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10900 ரூபாய் வருதுன்னு வச்சுங்களேன். 10900 வருது. ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான மோட்டார். இது பாருங்கள், படி இது பாருங்கள், பிடி கையில் பிடிச்சி பாருங்கள், இல்லை கையில் பிடிச்சி பாருங்கள், பிடிச்சின்னு இது ஒரு பிடிப்பாங்க. ஸோ இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மற்றதுக்கெலாம் வந்து பம்ப் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து 3 இது வந்து எல்லாமே வந்து பிஸ்டன் டைப் தான், இண்டக்ஷன் பிஸ்டன் டைப் தான். இது பூஸ்டர் பம்போடு வர்றதுனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1800 வாட்ஸ் 150 பார். பட் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னம்னா ஆர்பிஎம் கம்மியாக இருந்தால் லைஃப் நல்லா. இது வந்து கோழி பண்ணையெல்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து மாட்டு பண்ணைக்கு அந்த ஃப்ளோர் பண்ணுறது அது மாதிரிங்களா, கோழி பண்ணை மாட்டு பண்ணைக்கு ஓகே யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இப்போ பார்த்ததில் வந்து டொமஸ்டிக்காக பார்த்துருக்கோம். கமர்ஷியல் எதுவும் பார்க்கணும். இன்னும் செமி கமர்ஷியலே அடுத்து செமி கமர்ஷியல் நான் சொன்ன 15 மாடல் ஒரு 8 மாடல் வந்து பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து செமி கமர்ஷியல். இது வந்து செமி கமர்ஷியல்னா 2 வீலர் மெக்கானிக்கு 4 வீலர் மெக்கானிக். ரெண்டாவது இது வந்து ஆர்மச்சூர் சாரி இது வந்து சென்ட்ரிஃபிக்கல் மோட்டர். ஓகே. இந்த சென்ட்ரிஃபிக்கல் மோட்டருக்கு இண்டக்ஷன் டைப் மோட்டருக்கு என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னை விட்டாலும் மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகே. அது வந்து கன்னை விட்டால் ஆட்டோமேட்டிக் மோட்டர் ஆஃப் ஆகிட்டு கன்னை விட்டு ஆன் ஆகும். பட் அது வந்து பர்டிகுலர் டைம் யூஸ், அதாவது 24 மணி நேரமும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எவ்ரி ஒரு 20-40 மினிட்ஸ் ஒன்ஸ் அதுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கணும். இது அப்படி இல்லை, இது எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் ஓடுற அளவுக்கு வந்து கண்டினியூஸாக ஓட்டுற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஓட்டிக்கலாம் வந்து. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா செமி கமர்ஷியல் மாடல் தான் இது. ஓகேங்களா.
ஆமாம், இது வந்து செமி கமர்ஷியல் மாடல் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராலி டைப் வர்றது, இந்த மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி வரும். இது வந்து இன்லிட் வருது, இங்கே வந்து அவுட்லிட் வருது. இதுலேயும் பாருங்கள் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது. ஆனால் இது 3 HP. ஓகேங்களா, இது 3 ஹெச்பியில் வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரிஃபிகல் வந்து 1 to 2 HP வரக்கூடியது. இது 3 HP. இதில் 10 மீட்டர் ஓஸ் இதுலேயே சுற்றுற அளவுக்கு, இதுலேயே ஓஸெல்லாம் நீங்கள் சுற்றி வச்சுக்கிற அளவுக்கு இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்து அசம்பிள் பண்ணலாம். இது ஒன்றுக்கு மட்டும் நாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கடைக்காரங்களுக்கு கொடுக்குற மாதிரி என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் நாசில் ஒன்று ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். ஒரு 1900 ஒர்த் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். இதில் எல்லாமே வந்துடும். இப்போ நான் இங்கே உங்களுக்கு காட்டினது எல்லாமே நான் சொன்னதெல்லாம் விலை வந்து மோட்ரு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இந்த மோட்டர் இருக்குது, இதுக்கு வர இன்லிட் ஓஸு, அவுட்லிட் ஓஸு, இந்த மாதிரி வரக்கூடிய ஃபோம் பாட்டிலு, இந்த மாதிரி ஃபோம் பாட்டிலு இன்க்ளூடிங் எல்லாம் சேர்த்து தான் அந்த விலை. ஓகேங்களா, நீங்கள் எதுவும் அதுக்கு மேலே கஸ்டமைஸ்டாக எனக்கு கொஞ்சம் ஓஸ் வேணும், நீளமாக வேணும்னா மட்டும் அதுக்குண்டான சார்ஜஸ் கொடுத்தா அப்புறம் ஃபுட்பால் ஃபில்ட்ரு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 அக்சசரிஸ் எல்லாமே அது கூட வந்து நான் ஒரு அன்பாக்சிங்லேயே அதை நான் காட்டிடுறேன் நான் உங்களுக்கு. இங்கே ஒரு 3 ஜாம்பவான் நிப்பாட்டி வச்சுருக்கீங்க ஃபிலிம் மாதிரி. ரைட், ஓகே. என்னென்னா இப்போ நம்ம டொமஸ்டிக் காட்டினேன், உங்களுக்கு செமி கமர்ஷியல் காட்டினேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி கமர்ஷியல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 ஹெச்பியில் வரக்கூடிய, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய மோட்டர் தான் வந்து உங்களுக்கு வந்து. இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் டைப் மோட்டரில் இருக்கக்கூடியதான். இது வந்து பார்த்தீங்கன்னா 180 bar ப்ரெஷர் வரக்கூடியது உங்களுக்கு வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, இன்ஸ்டியூஷன் அதாவது சின்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களா, ஒரு 4 வண்டி 5 வண்டி 8 வண்டி அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு 3 ஹெச்பியில் வரக்கூடிய 160 to 180 bar ப்ரெஷர் வரக்கூடியது உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்கக்கூடியது உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹெச்பி. 4 ஹெச்பியில் 200 bar வரக்கூடியது உங்களுக்கு வந்து. இது வந்து எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே நான் சொன்னது எல்லாமே சிங்கிள் ஃபேஸில் தான் போகும். ஸோ சிங்கிள் ஃபேஸில் போகக்கூடியதான். இது வந்து ஒரு 10-20 லாரி ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறாங்க, ஒரு 30-50 லாரி வச்சு, பெரிய கல்கு 100 லாரி வச்சுருக்காங்க. ஆமாம், ஒரு 50-60 ஏக்கரில் கோழி பண்ணை வச்சுருக்கிறாங்க. எனக்கு இது ஒன்று இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆள் செய்கிற வேலை இது ஒன்று செஞ்சிடும். 30 ஆள் வேலை செய்கிற இடத்துல இது, அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 6000 சதுரடியை கொண்டு விட்டிங்க அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொத்தமாகவே 2.5 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு 200-300 மாடு வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம். இல்லை இன்றைக்கி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் பிளான்ட் எல்லாம் நிறைய வச்சுருக்கிறாங்க, டாக் கெனல் வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அதை ஆளை போட்டு மெயின்டைன் பண்ணல. இல்லை சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஃபோர்க்கு பண்ணியெல்லாம் அந்த ஒரு பண்ண மாதிரி அவங்க நிறைய இந்த கிருஷ்ணகிரி தருமபுரிலேருந்து வந்திருக்காங்க. சார் ரொம்ப ஆள் இல்லாமல் நாங்களாம் சிரமப்படுறோம் சார், அதெல்லாம் வந்து அதோட மட்டெல்லாம் எடுக்கிறது அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்தது கரண்ட்டு, இது வந்து கேசோலைன் பெட்ரோலில் ஓடக்கூடியது. ஆமாம், ஓகேங்களா. இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணோம்னா, இதெல்லாம் ஃபாரின்லேருந்து தான் நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க. இது எதுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா, இப்போ பெங்களூராக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், பெரிய மெட்ரோபாலிஸ் சிட்டி, ஈவன் கோயம்புத்தூராக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்டில் 20,000 ரூபாய் வாடகை கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு 5 செக்யூரிட்டி 6 செக்யூரிட்டி எல்லாம் பயங்கர செக்ஷன். பட் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு சின்ன ஒரு டேப்பையோ ஒரு சுவிட்சையோ கூட அவங்க இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பல்பு, ஏன்னா அது எல்லாருக்கும் சேர்ந்து காமனான பிளேஸுங்கிறதுல. அப்போ அவங்க காரெல்லாம் வெளியே கொண்டு தான் வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது, எதுவுமே பண்ண வேண்டியது. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் வாங்கிட்டாங்கன்னா கூட 1 லிட்டர் பெட்ரோல் ஒருத்தர் ஊற்றினாருன்னா அவர் ஒரு 4-5 வண்டியை கழுவிக்கலாம். இல்லை ஒன்று ஊற்றி ஒரு 2-3 பேர் கூட கழுவிக்கலாம். அப்போ அவங்க கரண்ட், ஆமாம், அவங்க ஃப்ளாட்டில் இருந்தே கூட ஒரு பக்கெட் தண்ணி. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் வச்சாலும் தண்ணி எடுத்துக்கும், பைப்பில் போட்டாலும் தண்ணி எடுத்துக்கும். ஓகேங்களா, அது உங்களுக்கு வாஷிங்லேயே காட்டுறேன் நான், பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணுறதுனால கேசோலின். ரெண்டாவது, நம்ம கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை அந்த பக்கத்தில் இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் வந்து வெள்ளைப்பூச்சிக்கு மருந்து அடிப்பாங்க. ஸோ ஒரு டிராக்டரில் தூக்கி வச்சு பெட்ரோலை ஊற்றிட்டு பேரலில் மருந்து தண்ணியை கலந்து வச்சு எடுத்துகிட்டு போய் காட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் மருந்து அடிக்கிறதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 56 ரூபா 57 ரூபா வரக்கூடியது. நீங்கள் எங்கே கேஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஹெச்பி மோட்ரு. இது வந்து 3 ஹெச்பி, இது 4 ஹெச்பி, இது 6 ஹெச்பி வரக்கூடியது உங்களுக்கு வந்து. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் ஒரு வேரியண்ட் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆமாம், 50-60,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய. இது இல்லாமல் கஸ்டமைஸ்டாக நீங்கள் என்ன கேட்குறீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா க்ளோஸ் அப்பில் எடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஞ்சர் டைப் தான். இந்த மாதிரி மோட்ரு வேணும்னாலும் இந்த மாதிரி மோட்டரும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், உங்களுக்கு வந்து பண்ணலாம். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பழைய டைப், தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகக்கூடியது. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி மாறிடுச்சு. பட் இதுலேயே நான் பழக்கப்பட்டு எனக்கு நல்லா இருக்குது, லைஃப் வருது அப்படிங்கிறவங்களுக்கு வேணாலும் இதை வந்து கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு 25 ரூபா 30. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கன்று போடுறதுங்க. இது அதோட சேர்த்து வரக்கூடியது. இது 3 ஃபேஸில் ஓடக்கூடியது, சிங்கிள் ஃபேஸில் ஓடக்கூடியது. இது 3 ஹெச்பி மோட்ரு, அது வந்து 1.5 ஹெச்பி மோட்ரு. ஸோ அந்த மாதிரி வித்தியாசம் வரக்கூடியதுனால இது ஒரு 28 ரூபா 30 ரூபா வருது அப்படின்னா அதோட ஒரு 7 ரூபா 10 ரூபா இது கம்மியாக வரும்.
உங்களுக்கு அந்த மாதிரி தான். ஸோ இதுதான் இதோட ஃபுல் ரேஞ்சஸ். இது இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காருக்கு தேவையான சொல்யூஷன் லிக்விட் இருக்குது, வேக்யூம் கிளீனர் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துருவாங்க, வாஷ் பண்ணி பார்த்துருவோம் வண்டியை. ஸோ ஃபுல்லாக மிஷின்ஸாக பார்த்துருப்பீங்க. அதோட டெமோ பண்ணுறதுக்காக வெளியே ஒரு வாஷர் வச்சுருக்கோம். இப்போ இதோட மேட்டர் பற்றி சொல்லணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம டிப்பர் லாரி, டாரஸு, இந்த ஜேசிபி இது மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். இது நம்ம இது கமர்ஷியல்னு செமி கமர்ஷியல்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடல் எல்ஜி டைப்லேயே அது அட்வான்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நம்ம. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வேஸ்டேஜ் அதிகமாகும். இதில் அந்த மாதிரி வாட்டர் வேஸ்டேஜ் எதுவும் ஆகாது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் அவுட்லெட் செக்ஷன் ஹோஸ் பைப் வந்துடும், கன்னு வந்துடும், சோப் ஆயில் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு உண்டான சோப் ஆயில் கண்டெய்னர் எல்லாமே ஒரு செட்டாக உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இது கூட எல்லாமே வந்துடும், எல்லாமே வந்துடும். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கார் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறது கம்ப்ளீட் அக்சசரிஸ் கிட்ட அப்படியே உங்களுக்கு வந்துடும். இது எப்படி ஃபிட்டிங்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம அதை வாஷிங்கும் பார்த்துடலாம் நம்ம எப்படின்னு. சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு இது மாதிரி இன்லெட் ஹோஸ் வரும் உங்களுக்கு. இது பக்கெட்டில் போகிறதுனா நீங்கள் இதை பக்கெட்டில் தான் போட்டு யூஸ் பண்ணணும். பைப்லையும் போட்டுக்கலாம், எமர்ஜென்சினா நம்ம பைப்பில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பக்கெட்டில் போகிறதுனா இது மாதிரி ஒரு ஃபுட்பால் ஃபில்டர் வந்துடும். இது எப்படி ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நீங்கள் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிங்கனாவே போதும். இதை பக்கெட்டில் போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம இன்லெட் ஓஸை மோட்டரோட மாட்டணும். அதில் மாட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எப்படி ஃபுட்பால் ஃபில்டர் மாட்டினீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் மோட்டரையும் ஜஸ்ட் அதை இன்புட் கொடுத்துட்டிங்கனாவே போதும். அதுக்கப்புறம் அவுட்புட் பொறுத்த வரையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வர இதோட வரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர்கிட்ட ஓஸ் இதோடய வந்துடும் உங்களுக்கு. இதோட 5 மீட்டர் ஓஸ் வந்துடும் உங்களுக்கு. இதை நீங்கள் ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு ஸ்பேனர் வச்சு ஒரு 14-15 ஸ்பேனர் வச்சு இதில் லைட்டாக டைட் வச்சிட்டிங்கன்னா போதும். இதே மாதிரி தான் நீங்கள் சேம் கன்லேயும் மாட்டணும். நீங்கள் இப்போ நீங்கள் கன்னில் மாட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இது மாதிரி நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணி என்ன பண்ணணும்னா தண்ணி இது மாதிரி கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டுறணும். தண்ணியை வெளியே எடுத்துட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கன்னில் மாட்டி டைட் வச்சுக்கோங்க. சும்மா விட்டா போதும், லைட்டாக பண்ணால் போதும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் இப்போ நீங்கள் கன் ஆன் பண்ணிங்கன்னா தண்ணி ப்ரெஷராக வர ஆரம்பிக்கும். நம்ம கார் வாஷ் பண்ணுறது, ஜேசிபி க்ளீன் பண்ணுறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இதுலேயே 4 டைப் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வந்துடும். ஃபஸ்ட்டு டயர் மர்க்காடுக்கு ஒரு மாதிரி, கார் பாடிக்கு ஒரு மாதிரி, கண்ணாடிக்கு ஒரு மாதிரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு தனித்தனியாக அட்டாச்மெண்ட்டோட வந்துடும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க, வாங்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க. எப்படி தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம். இங்கேருந்து நமக்கு ஆர்டர் போட்டு கொடுத்தாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, வீடியோ கால்லேயே போயிட்டு எல்லாம் எப்படி ஃபிட் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்து தான் நம்ம எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். ஆமாம் சார். இது கார் பாடிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வைடாக வரும், ஏரியாவும் அதிகமாக கவர் ஆகும், சீக்கிரமாக காரையும் நம்ம கழுவி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளாஸுக்கு ஒரு மாதிரி ஆமாம் கொஞ்சம் கம்மியாக வரும், செக்ஷன் கம்மியாக வரும். இதில் வரது வந்து பார்த்தீங்கன்னா 90% ஏர் தான் வரும் உங்களுக்கு. 10% தான் வாட்டர் வரும். அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் மேலே இருக்க டஸ்ட்டாக இருக்கட்டும், முதல்ல அந்த டஸ்ட் பார்ட்டிகள் இருந்துச்சுன்னா நம்ம தேய்க்கும் போது கிராச்சஸ் ஆகும். போய் காற்றடிக்கும் போது முதல்ல அந்த டஸ்ட் பார்ட்டிகள்லாம் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம காரையை வாஷ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ அந்த கிளாஸில் அடிச்சு காட்ட முடியுமா? கிளாஸில் அடிச்சு காமிக்கிறோம். வாட்டர் மட்டும் இதாக பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் வாங்குகிற கார் வாஷர் கூட ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு சின்னதாக வந்து ஃபோம் பாட்டில் வந்துடும். இது வேறு வந்து ஃபோம் லென்ஸ் ப்ரொஃபஷ்னலாக இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக வேணுங்கிறவங்களுக்கு இது தனியாக நம்ம வந்து வாங்கிக்கணும். ஒரு 1800 1900 ஒர்த் உள்ளது. பாருங்கள், இந்த மாதிரி வரும். இதில் வந்து இந்த மாதிரி ஃபோம் வரும். ஃபோம் வந்து பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃபோம் வந்து கெட்டியாக வரும். ஸோ தண்ணி மாதிரி வராது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்படி இருக்கும். அடிச்சு பார்க்கலாம்.
அப்படியே அமுத்திக்கிட்டே விடாதீங்க, விடாமல் அடிங்க அப்படி. ஜஸ்ட் ஒரு ஹையில் பண்ணால் போதும் தான், தெரியுதா? ஸோ கைஸ் இப்போ நம்ம ஸ்டார்டிங் பார்த்துருந்தோம் கார் எப்படி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் இருக்கோங்க சார், இந்த கிளாஸ்லேருந்து பாருங்கள் எல்லாமே நீட்டாக க்ளியர் பண்ணி முடிச்சிட்டாங்க. நாங்கள் ஸோ நானுமே இடையில கொஞ்சம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சும்மா வாஷ் பண்ணும்போது இந்த வேலை செய்யுங்க ஃபீலே இல்லை, சும்மா ஜாலியாக அந்த கண்ணை பிடிச்சி அடித்தோமா உடச்சோமானு சும்மா ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாகவே போயிடுச்சு கார் வாஷ் பண்ணுறது. ஒரு ஒர்க்காகவே தெரியல எனக்கு. ஸோ செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. கண்டிப்பாக எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும் இந்த கார் வாஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மக்களுக்கு இதை பற்றி நீங்கள் ரொம்ப நன்றி இந்த மாதிரி நீ கொடுத்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாச்சும் மக்கள் சொல்லணும்னா ஓகே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோலிங்கில் வர நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ சில நேரம் நீங்கள் கால் பண்ணையில் உங்களுக்கு லைன், ஏன்னா ஒருத்தர் பேசிட்டு ஒருத்தர் கிடைக்கலன்னா கூட ஹலோ ஹாய் டெக்ஸ் ஐ வாண்ட் டு கார் வாஷ் அந்த மாதிரி மெசேஜ் போடுங்க. ஸோ இது நீங்கள் சவுத் இந்தியாவில் எங்கே இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து கம்பெனிக்கு அக்கௌண்ட் மூலமாக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா வித் 1 வருஷம் வாரண்டி கார்டு வித் பில்லோடையே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம வந்து இதை புக் பண்ணிவிடுவோம். டிரான்ஸ்போர்ட் வந்து சேர்கிற சார்ஜஸ் வந்து அது உங்களை சேர்ந்தது. அது ஏன்னா அது ஒரு 150 ரூபாய் 180 ரூபாய் 80 ரூபாய் 90 ரூபாய் டிஸ்டன்ஸ் பொறுத்து அது நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து புக் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு வந்து அனுப்புனது நீங்கள் இவ்வளோ மாடலையும் பார்த்துட்டு ஒரு மாடல் தான் வேணும்னாலும் அதை தனியாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ மாதிரி கூட நாங்கள் வந்து தனியாக அனுப்புகிறோம். எங்களுக்கு ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் தனியாக இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆயில் மாற்றுறது, வாட்டர் சீல், என்ன டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அதில் நிறைய இருக்குது. நீங்கள் அதில் கூட வந்து பார்த்துக்கலாம். உங்கள் டைம் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச். நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ நேரம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஆக்சுவலாக இப்போ கார் வாஷ் மட்டுமே இல்லை ஸ்வாட் என்டர்பிரைஸில். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இவங்ககிட்ட வாட்டர் ஹீட்ரு தென் எல்லாம் பவர் டூல்ஸுமே இருக்குது. நான் கார் வாஷ் பார்க்க தான் வந்தேன், பட் அதெல்லாம் பார்த்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் முடிஞ்சால் செகண்ட் பார்ட்டில் பவர் டூல்ஸுமே அதை ஆட்டோட்ரையும் காட்டுறேன். நான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் எப்போச்சும் ஈரோடு பக்கம் சேவை கொஞ்சம் நீங்களும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அவ்வளோ ப்ராடக்ட் அவ்வளோ யூனிக்கான வேரியன்ட் வச்சிருக்காங்க அவங்க கார் வாஷ். ரொம்ப நன்றி. கார் பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நம்ம பாயிண்ட் பார்ப்பீங்க ஆசையாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வாங்கிடலாமா சார்? ஓகே தேங்க்யூ சார். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்து பார்ப்போம். டாடா பாய்.